நல்லா இருக்கு. பூசணிக்கா மண்டையா, உங்க தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவருடைய கலெக்ஷன் பாக்ஸ்ல ஏகப்பட்ட வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்கு. ஜாக்கிரதை, அதெல்லாம் எங்க தாத்தாவோட பொக்கிஷம். எங்க தாத்தா ஒரு மிகப்பெரிய சாகச வீரர் தெரியுமா? புதுசா புதையல்களை தேடி அவரு பல இடங்களுக்கு போயிருக்காரு. ஆஹா, கீழே ஏகப்பட்ட பொருளை வச்சிருந்தானே, எங்க காணாம போச்சு? அநேகமா உங்க தாத்தாவுக்கு புதையலே கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மேஜிக் பாக்ஸ உள்ள வச்சிருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நண்பா. என்னோட தாத்தா ரொம்ப சீரியஸான ஒரு ஆளு தெரியுமா? இது மேஜிக் பாக்ஸ் இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. சரி வாங்க, இந்த பாக்ஸுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். டாக்டர் ஜட்கா சார், இத பாக்கும்போது இது ஏதோ ஒரு ஏரியாவோட புதையல் இருக்கிற இடம்னு தோணுது. ஏய், பாதிதான் இருக்கு, நடுவுல ஒரு பக்கத்தையே காணோம். மோட்டோ அதெல்லாம் ஆட்டைய போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மோட்டோ, அவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல வரைஞ்சிருக்கிற இடம் எங்க இருக்கும்? கொஞ்சம் இருங்க, இத நான் செக் பண்ணி பாக்குறேன். இது வந்து இந்த இடம். நமக்குள்ள ஏன் சண்டை போட்டுக்கணும்? அதுல பாதி மேப் என்கிட்ட இருக்கு, மீதி மேப் உங்ககிட்ட இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புதையல கண்டுபிடிக்கலாம். அப்புறம் 50-50 பிரிச்சுப்போம். என்ன நான் சொல்றது? பூமி கடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஆமா, மோட்டு சொன்னதுதான் சரி. அந்த புதையல் மட்டும் என் கைக்கு கிடைச்சிடுச்சுன்னா அப்புறம் பாம வச்சு உங்க கதையை முடிச்சிட வேண்டியதா. கஜானாவை சுருட்டிக்கிட்டு எங்கேயாவது ஓடிட வேண்டியதா. குட்டை, எதுக்குடா இப்ப சிரிச்ச? சரி சரி, நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நாம இதை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா அவங்க நமக்கு பெரிய பரிசு கொடுப்பாங்க. நாம எல்லாருக்கும் அதுவே போதும். வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புதையலை தேடி கண்டுபிடிப்போம். அத பாவிங்களா, இந்த புதையல் எங்க இருக்கு? இன்னும் எவ்வளவு தூரம் தான் இப்படியே நடந்துட்டு இருக்க முடியும்? இந்த மேப்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? மாத்தி மாத்தி ஏரோ மட்டும் தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது சிங்கம் சார், அந்த சிம்பிள் எதை காட்டுதுன்னா புதையல் எங்க இருக்குன்னு அதை காட்டுது. நாம கரெக்டான ரூட்ல போனா புதையல் கிடைக்காது, புதைக்குழி தான் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நாம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? கதை அங்க பாருங்க ஐயா, புதையல் பக்கத்துல தான் இருக்குது. வாங்க ஓடலாம், ஓடுங்க. வேகமா ஓடுங்க, இன்னும் வேகமா ஓடுங்கடா. டேய் நரியா, என்ன தூக்கிட்டு ஓடு. அப்படிதான் வேகமா ஓடு. புதையல் 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 கிடைக்கும் போது அட பாவிங்களா, முதல்ல கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. மேப்ல அதனாலதான் அதை வரைஞ்சிருந்தாங்களோ? அதை தெளிவா எழுதி தொலைச்சிருக்கலாம்ல. அதாவது சார், அந்த மேப்பை வச்சு நம்ம கிழிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல, நடுவுல தான் இந்த முதல மேட்டர்ல அதுல மறைஞ்சு இருந்திருக்கு. நமக்கு தான் தெரியாம போயிடுச்சு சார். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நில்லு. ஏல முளகட்ட சிங்கம், அதுங்களுக்கு நீ பேசுறது புரியாது. அதுக்கு கிட்ட போய் ஃபயருக்கு ஏறி பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் சுடு. ஓகே. நாம ரொம்ப நாள் பட்னி கிடந்ததுக்கு இன்னைக்கு ராஜ விருந்து கிடைச்சிருக்கு. என்ன பிடிக்கிறதுக்கு உங்க அப்பாடே வந்தாலும் நடக்காதடா. யாருகிட்ட ஐடியா இந்த மோட்டோ, இத ரெண்டையும் பிக்கப் பண்ணி சாப்பிடு. வீரம் உனக்கு தன்னால வரும். சமோசா ரெண்டு வாயும் ஒரே மாதிரி இருக்கு.
பல்லு தேய்ச்சு பல நாளா இருக்கும் போல இருக்கு. இப்படி நாடுது உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். டேய், நீங்கெல்லாம் வீட்டுக்கு பிறந்திருந்தா தைரியம் இருந்தா என்கிட்ட வாங்கடா. அச்சோ, யாராவது இந்த ஆளு கிட்ட எங்களை காப்பாத்துக்க. இந்த ஆளு நம்மள பிடிச்சி திட்டுவா போல இருக்கு. இவன் நம்மளை விட மோசமானவனா இருக்கான். ஓடுங்க. போகும்போது போயிட்டு வர இல்ல பை பை சொல்ற பழக்கம் இல்லையாடா? பை பை. அதோ வந்துட்டேன். இப்ப நாம மேப்பை பார்க்கலாம். இந்த மேப்ல வரைஞ்சி இருக்கிற இந்த வழியை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஹீரோ இருக்கு. இங்க என்னமோ எழுதி இருக்கு. என்னன்னா ஹைட்டர். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இந்த மேப் நம்மள சும்மாவே பயமுறுத்துதுப்பா. இந்த ஹைடருக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அட, அந்த ஹைடர்ன்ற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்பா. மறுபடியும் நாம எங்கேயாவது போய் மாட்டிக்க கூடாது. பயங்கர வார்த்தையை என்ன பார்த்தா பயந்து ஓடும் தெரியுமா? பயப்படுறவங்க எல்லாம் என் பின்னாடி வர வேண்டாம். தைரியசாலிங்க மட்டும் என் பின்னாடி வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நாம அவனை ஃபாலோ பண்ணணும். அவன் கண்டிப்பா புதையில எடுத்துருவான் போல இருக்கு. வாங்க அவனை ஃபாலோ பண்ணி போலாம். யோ கஜா கஜா, எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. வேற வழியே இல்ல போல இருக்கு. நிக்காம ஓடுங்க ஐயா, ஓடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, பத்துல ஓயா, எனக்கு கிடையாது. வாங்க ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ பெரிய கோகை. கண்டிப்பா இந்த புதைகள் இதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, ஓடிடலாம் ஓடு 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 ஓடு. அடே கிழிஞ்ச வயா, அது ஹைடர் இல்லடா, ஸ்பைடர். நம்ம அந்த மேப்பை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அங்க இன்னொரு இடத்துல கிழிஞ்சிருந்துச்சுல, அங்க தானே இது சம்பந்தமானது இருந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஸ்பைடர், எனக்கு டர்ன்னு இருக்குதுடா இப்போ. ஐ ஆல்சோ டர்ரு, ஐ ஆல்சோ டர்ரு. அம்மா, எதை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்டாப், போலீஸ், என்ன காப்பாத்துங்க. என்ன ஆளாளுக்கு யோசிக்கிறீங்க? எல்லாருக்கிட்டே லைட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து பத்த வைங்க. அப்புறம் இந்த வலை எரிஞ்சு போயிடும். எத்தனை சினிமா பார்த்திருக்கீங்க? சினிமா பார்க்கறதுனால எவ்வளவு நன்மைலாம் நடக்குது பத்தியா? இப்ப அந்த ஸ்பைடருக்கு நம்ம மேல கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட ஒத்துக்கு அணைஞ்சு போச்சு. என்ன பண்றது? என்ன தெரியுது? ஹாய், என்னுடைய நண்பர்களை விட்டு இல்லன்னா ஒண்ணு பார்த்தா வச்சிருவேன். ஆஹா, புதுசா இருக்கு. இந்த செலத்தி நெருப்ப காக்குது. சிங்கம் சார், சீக்கிரமா நீங்களும் ஃபயர் பண்ணுங்க பண்ணுங்க. இந்த வாங்கிக்க. எஸ்கேப். இன்னைக்கு தாயா குறி பார்த்து சுட்டுருக்கான். இங்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ஹேரோ இங்க வரைஞ்சிருக்காங்க. ஜெஹோ! இதுல கோ நான் இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கோனா போ, போய் புதையலை எடுத்துட்டு வான்னு அர்த்தம். புரியுதா? ஐ கோ கஜானாவை பையிங். போ எடுத்துட்டு வா. நல்லா யோசிச்சுக்க. அப்புறம் அவசரம் கொடுக்க மாதிரி போய் மாட்டிக்காத. பஸ் பஸ், சீக்கிரம் போலாம் வாங்க. கஜனாவை மோட்டோ எடுத்துட்டானா அப்புறம் அதை நமக்கு தரவே மாட்டோம். ஓடுங்க ஓடுங்க. எவ்வளோ தங்கம். தங்கம் தங்கம் தங்கம். கஜா கஜா, நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோயா. ஆஹா, தங்கமா இல்லாம மலையில செயின் நகை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கப்பா. சரி, கூலி மட்டும் ஆஹா, நானும் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். பையில போடுங்க. ஏய் மோட்டோ, ஒரு இடத்துல கொரில்லான்னு எழுதிருச்சு. அவன் வந்துட்டான் பாரு, இவன் தான் கொரில்லா. கோவுக்கும் இல்லுக்கும் நடுவுல ரெண்டு எழுத்து இல்லாம இருந்துச்சுல, அதுக்கு அர்த்தம் இவன் தான். புரிஞ்சிருச்சு பாரு மோட்டோ. ஏண்டா, கோனாவுக்கு நானாவுக்கு நடுவுல என்ன வார்த்தை இருக்குன்னு உன்கிட்ட கேட்டாங்களா? முதல்ல தப்பிக்கிற வழியா பாடுறா மானா. சீக்கிரம் வாங்க. ஓடுங்க. Escape. ஆடா பாவிகளா, மறுபடியும் என் மேல ஏறிட்டீங்களா? எப்படிடா நான் ஓடுவேன்? இத்தனை பேரை தூக்கிக்கிட்டு என்னால ஓட முடியாது. வாங்க, வந்து வண்டியில ஏறிக்கிங்க. வாங்கப்பா, ஏறுங்கப்பா. மறந்துட்டு அடடா, இப்போ அந்த குரங்கு என்ன பண்ண போகுது? அச்சச்சோ!
போச்சு. அட பலூன்ல ஓட்ட விழுந்து கேஸ் எல்லாம் கம்மியாகுதுப்பா. எல்லாரும் கையில இருக்கிற லக்கேஜ் தூக்கி வெளியே வீசுங்க. இருக்கிறதுலே ரொம்ப வெயிட் இந்த லக்கேஜ் தான். பாருடா, உயிரே போனாலும் என் நண்பனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் ஒன்னும் பெரிய வெயிட் இல்ல, இறக்கி விடுங்கடா. அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க தெரியுமா, உங்க உடம்புல இருக்கிற தங்கத்தெல்லாம் கழட்டி வீசுங்க. தங்கம் போட்டிருந்தாலே ஆபத்து தான்டா. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச புதையல பூட்டுக்கிட்டு போச்சு. பாஸ் பேராசப்படாதீங்க. அந்த நகையெல்லாம் தூக்கி வீசிடுங்க. இல்லன்னா அது நம்மள அடிச்சு கொன்னுடும். எவ்வளவு பெரிய வாயி. கொட்றா எல்லாத்தையும், கொட்றா. கடைசியா குட்டப்பையில கவுத்து போட்டதுல நாம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில புதையல் நம்ம கையை விட்டு போயிடுச்சே.